வணக்கம் தோழர்களே, தினந்தோறும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். இந்த காணொலி மக்கள் வளம், மண் வளம் பற்றி பேசுகிறது. தமிழருக்கான ஊடகம், தமிழருக்கான சேனலு, உங்களுக்கான சேனல். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த இப்போ இந்த இஸ்லாம் நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இது பண்ணியிருக்காங்க. எப்படி இஸ்லாம் நாடுகள்லாம் ஒன்று கூடி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலக விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அங்கே நடக்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இஸ்ரேலுக்காரன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, பெஞ்சமின் நித்தன்யாகு. அவன் மக்கள் பணத்தை, ஏராளமான மக்கள் பணத்தை திருடி தின்றுருக்கான். கொள்ளையடித்து பணம் சேர்த்துருக்கிறான். மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஊழலை பண்ணிவிட்டு அந்த ஊழலிருந்து தப்பிக்கிறதுக்காக, சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காக இவரை பர்சனலாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இவனை யாரும் பர்சனலாக விமர்சிச்சிடக்கூடாது. இவன் பர்சனலாக விமர்சித்தா இவனோட பர்சனலை பற்றியே நம்ம பேசிடுவாங்க அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், சண்டை போடுறான். அப்படின்னு நம்ம பார்க்குறோம், காணொலிகளில் பார்க்குறோம், கட்டுரைகளில் படிக்கிறோம். இப்போ ஒரு தலைவன், ஒரு நாட்டுக்கு தலைவன் பெஞ்சமின் நித்தன்யாகு. அவன் பேர் சொல்கிறதுல என்ன இருக்குது, பெஞ்சமின் நித்தன்யாகு. நம்ம மோடி செஞ்சாவே மோடி தான் சொல்லிட்டு மோடியோட பேர் சொல்லுவோம். அவன் பேர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நமக்கு. பெஞ்சமின் நித்தன்யாகு பதவியில் இருக்கிறான், ஊழல் பண்ணிவிட்டான். நீ என்ன பண்ணணும், ஊழலுக்காக நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பதவி விலகி வீட்டுக்கு போகணும். இல்லையா, செஞ்ச தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும். இல்லை, நான் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை, நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போகணும். இது 3 தாங்க வழி ஒரு தலைவனுக்கு. இல்லை, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியாவது போகணும். கோர்ட்டை பதவி இல்லாமல் போய் டீல் பண்ணணும். அவன் தான் நேர்மையான மனுஷன். இதெல்லாம் விட்டு இவர் ஊழல் செய்வாராம். இந்த ஊழலை மறைப்பதற்கு இன்னொரு நாட்டை போட்டு சாவடி அடிப்பாராம். எவ்வளோ பெரிய முட்டாளுங்க அவன். முட்டாள் இல்லைங்க. எப்படி அப்போ மக்களை முட்டாளாக்குறான்னு பாருங்கள். உலக மக்களையும் சரி, அந்த காசா மக்களை மட்டுமல்ல, பாலஸ்தீனத்து மக்களையும் சரி, எவ்வளோ முட்டாளாக்குறான் பாருங்கள். அதாவது இவர் அது பாலஸ்தீன நாடு. இஸ்ரேல் இப்போ இருக்கிறதே பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான நிலப்பரப்பில் போய் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு உலக நாடுகள் அது அவனுக்கு வாங்கி கொடுத்துருச்சு. ஐநா சபையிலேருந்து மொத்த பேரும் சேர்ந்து அந்த இடத்த அவனுக்கு வாங்கி கொடுத்துறாங்க. இதில் போய் நீ குடியிரு அப்படின்னு. பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான இடத்துல போய் குடியிருந்துக்கிட்டு பாலஸ்தீன மக்களையே அடித்து நொறுக்கி அவன் பாடாப்படுத்தி எவ்வளோ பேருங்க சோத்துக்கு வழி இல்லாமல் சோத்து கையேந்தி சாப்பாடுங்க. நம்ம ஊரில் போடுறோம் பார்த்தீங்களா, சோத்தை கொண்டு கீழே கொட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டுக்கு அந்த மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க. புள்ள குட்டியெல்லாம் அந்த புள்ள குட்டியெல்லாம் வரிசையில் நிற்கிற பிள்ளைங்க மேலே குண்டை போட்டு கொண்டுறாங்க. எவ்வளோ பெரிய கல்லஞ்சம் மிக்கவங்க. நீங்கள் பாருங்கள், அந்த புள்ள குட்டிகளை கொன்றது ஒரு பக்கத்து, பசிக்காக நிற்கக்கூடிய ஏழைகளை எல்லாத்தையும் இழந்துட்டுங்க. போர்க்காலம்னா எப்படிங்க இருக்கும். வீட்டு மேலே குண்டு போட்டுருவாங்க, வீட்டில் இருக்கிற சாமானம் எரிஞ்சு புகஞ்சு போயிடும், சோத்துக்கு வலி இருக்காது, கையில் காசு இருக்காது, கையில் காசு இருந்தாலும் கடை திறந்துருக்காது. 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்லைங்க. 2 நாள் 3 நாள்லாம் ஏதோ தண்ணி வருது, ஒரு வெள்ளம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு 2 நாள் கடையை அடைப்பாங்க, 1 நாள் கடை அடைப்பாங்க, 3ஆவது நாள் கடை திறந்து கடையே திறக்க மாட்டாங்க. எப்போ குண்டு விழுவுன்னே தெரியாது. அவன் கடையில் வியாபாரம் பண்ணுவானா, அவன் உயிரை பற்றி பயப்படுவானா, கடை இழுத்து மூட்டை அவன் பாட்டுக்கு போயிடுவான். கடையில் சாமான் இறக்க மாட்டான், ஏற்ற மாட்டான், விற்க மாட்டான். அவன் கடையில் சாமான் இருந்தால் விற்கிறதுக்கு. அவன் கடைக்கு ஹோல்சேல் கடைக்காரன் சாமான் அனுப்பிச்சா தானே அவன் கடையில் கடை இருக்கும். எதுவுமே இருக்காதுங்க. ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்கி சாப்பிட முடியாதுங்க பசிக்கு. ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட முடியாது. நினச்சி பாருங்கள் நீங்கள், நம்ம ஊரில் எல்லா கடையும் அழைச்சிட்டாங்க அப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா கடையும் அழைச்சிடுவாங்க. தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெடிச்சு ஓடி போயிருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது டீ குடிக்கணும் நம்ம அலைவோம் பாருங்கள். அப்படியே லோ 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 லோன்னு அலைவோங்க. எங்கடா டீ கடை இருக்குன்னு. எடமலைப்பட்டி புதூரில் ஆரம்பித்து ஜங்ஷன் வரைக்கும் நம்ம அலையணுங்க. ஜங்ஷனில் எங்கேயாவது ஒரு மூலையில் இது அந்த நாகனா டீ ஸ்டால் இதுன்னு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளவுதாங்க.
மற்றபடி ஒரு டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ அலைச்சல் அலையணுங்க. டீ கடையே இருக்காது. காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே பாருங்கள், தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் அரவ மடைக்கு போயிடும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு நாளே நம்மளால் ஒரு டீ குடிக்கிறதுக்கு யோசிக்கணும்னா பல வருஷமாக சில வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஒரு சண்டை தெரில. 2 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும் போல இருக்குது. இவ்வளோ நாளாக சண்டை நடந்தோம். அந்த ஊரில் எவன் கடந்திருந்து வைப்பான், எவன் பெட்ரோல் பங்கு வச்சுருப்பான், எவன் தண்ணி கொடுப்பான் குடிக்கிறதுக்கு, என்ன இருக்கும், அவன் உயிருக்கு பயந்துட்டு போயிடும். அந்த உயிருக்கு பயந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அப்போ பசிக்கு என்னங்க பண்ணுவாங்க அந்த மக்கள்? வீடு இழந்த, வாசல் இழந்த மக்கள் அந்த பசிக்கு, சொத்து சுகத்தை இழந்த மக்கள் அந்த பசிக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி யாராவது சோறு போட மாட்டாங்களா அப்படின்னு நிக்கும்போது, அப்போ அந்த உலக அமைப்புகள் ஏதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் யாராவது கொண்டு போய் ஒரு வேளை சோறு கொடுக்கணும், ஒரு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு போனா, அங்க சோறு போட்டுக்கிட்டு சோற வாங்குறதுக்கு ரெடியா லைன்ல நிக்கிறா பாருங்க, அந்த இடத்துல போய் அந்த மக்கள குண்டு போட்டு அழிக்கிறான்னா, அவன் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான புத்தியா இருப்பான். அவன் எவ்வளோ பெரிய ஒரு சைக்கோவா இருப்பான். அவனுக்குன்னு மரியாதை இருக்கு மானங்கெட்ட பயலுக்கு. மானங்கெட்ட பயலுக்கு என்னங்க மரியாதை இருக்குது? ஒரு ஜீவராசிங்க, ஒரு உயிருங்க. நம்மளை போல ஒரு உயிருங்க. கண், காது, மூக்கு படைத்த ஒரு மனிதன். நம்மளை போல பேசக்கூடிய ஒரு மனிதன். மனிதனை விடுங்க. குழந்தைங்கங்க. சிறு குழந்தைங்க. என்னங்க பாவம் பண்ணுச்சு? அது இஸ்லாம் குழந்தையா இருக்கட்டும், கிறித்தவ குழந்தையா இருக்கட்டும், பார்சி குழந்தையா இருக்கட்டும், எந்த மண்ணாங்கட்டி குழந்தையாவே இருக்கட்டும். அந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு? குழந்தை நிற்கிதே குண்டு போடலாமா அப்படிங்கிற யோசனை வேணாம். அவனுக்கு இலக்கு நல்லா தெரியுங்க. எந்த இடத்துல அடித்தா யார் யார் சாவாங்கங்கிறது. ஏன்னா அவன் ஹை டெக்னாலஜி வச்சுருக்கான் இஸ்ரேல்காரன். ஏன் அப்படின்னா அமெரிக்காட்டருந்து அந்த ஹை டெக்னாலஜி பூரா வாங்கி வச்சுருக்கிறான். அந்த கரெக்டாக அந்த குறிப்பாத்து அடிக்கக்கூடிய வல்லமை திறமை எல்லாம் அந்த அமெரிக்கா கிட்ட இருக்கிற மாதிரி அவங்ககிட்டையும் இருக்குது. 2 நாடும் ஒரு நாடு தானே, ரெண்டும் ஒன்று தானே. அவன் அடிக்கிறதுக்கு இவன் துணை போகிறான், அவன் அடிக்கிறான், அவ்வளோதான். அமெரிக்காக்காரன் அடிக்க சொல்கிறான், அவன் அடிக்கிறான், அவ்வளோதான். ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீ குறிப்பாத்து அடிக்கிற அப்படின்னா, பசியில் இருக்கிற குழந்தைங்க மேலே குண்டு போடணும். உன்னை எந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் எப்படி உனக்கு தண்டனை வாங்கி தரணும், என்ன மாதிரி தண்டிக்கணும், உன்னுடைய சாவு எவ்வளோ கொடூரமாக இருக்க போகுது பாரு. ஏய் பெஞ்சமின் நித்தனியாகு, நீ இந்த குழந்தைங்களை கொல்றதுக்கு அத்தனை பேர்த்துக்கும் நீ எவ்வளவு பதில் சொல்லி ஆகணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ இந்த மக்கள் மன்றத்தில், இந்த உலக மன்றத்தில் நீ எப்படி பதில் சொல்ல போகிற? உன்னுடைய இறப்பு எவ்வளோ கொடூரமாக, அதாவது சர்வாதிகாரிகள், பயங்கரவாதிகள், இராணுவ ஆட்சியாளர்கள் மக்களை சிதைச்சி மக்களை சின்னாபின்னமாக்கி இவர்கள் ஆட்சியில் இருக்கிறவன் பூரா அவனுடைய வரலாறை பூரா எடுத்து பாருங்க. முசோலினி ஆகட்டும், ஹிட்லர் ஆகட்டும், இவங்க வரலாறு, இவங்க கொடுங்கோலர்கள் வரலாறு பூரா எடுத்து பாருங்க. அவர்களுடைய சாவு மிகவும் ரொம்ப துக்ககரமாக இருக்கும், கொடூரமானதாக இருக்கும். வருத்தப்பட்டு சாகணும். அந்த ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள், ஒரு சில மணி நேரங்களாவது வருத்தப்பட்டு ஐயோ நம்ம செஞ்சது பாவமாச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு சாகணும். அப்படியாப்பட்ட சாவு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு கண்டிப்பாக உண்டு. மக்களை கொல்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க. அவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலை செய்யலாம் அந்த பரதேசி. எவ்வளோ பேர்த்தைங்க கொண்டு கொண்டது. குண்டு போட்டால் 50 பேர் சாவு, 100 பேர் சாவு, 50 பேர் 100 பேர் சாவு, 50 பேர் சாவு 100 சாவு. ஏன்னா அவன் ஊரில் போய் இருந்துக்கிட்டு, அவன் மண்ணில் இருந்துக்கிட்டு, அவனுக்கே நாடு இல்லை. பாலஸ்தீனங்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாதுங்கிறான். காசாங்கிற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அடித்து தோசை பண்ணுறா அப்படிங்கிறான். இதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கத்தார்லேயே ஏதோ இல்லை போய் குண்டு போட்டாங்க போட்டிருக்குது. இதனால் இவங்க இஸ்லாம் நாடுகள்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற எந்த நாட்டை தாக்கினாலும் அது எங்களுடைய நாட்டை தாக்கினதாக தான் அர்த்தம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது எந்த நாட்டுக்கு பாதிப்பு இருக்க போதோ இல்லையோ, நம்ம நாட்டுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன் நம்ம நாட்டுக்கு பாதிப்பு இருக்குது? பாகிஸ்தானை கூட்டம் வச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லா வேலையும் பண்ண போகிறதாக செய்திகள் வருது. பாகிஸ்தானையும் கூட்டு, ஏன்னா அதுவும் இஸ்லாம் கண்ட்ரி தானே, அதுவும் கூட்டு. இந்த கூட்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாம் கண்ட்ரி, முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துது. எங்கள் கூட்டணியில் எந்த நாட்டு மேலே நீ அடித்தாலும் அது எங்கள் ஒவ்வொருத்தனையும் அடித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம பகல்காம் தாக்குதல். அந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நம்ம பண்ணோம். பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளுடைய தாக்குதல். அது எதிர்த்தாக்கல் பண்ணி நம்மளுடைய தீவிரவாதிகளுடைய முகாமான நம்ம இந்திய ராணுவம் அழிச்சிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கே உலகத்துல சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. சரியான ரெஸ்பான்ஸ் இல்லங்க. அதுக்கே சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலங்கிறது தான் நம்ம வரலாறு சொல்லுது. என்ன அப்டின்னா, சரி அவங்க தீவிரவாதிகள் பண்ணது தப்பு தான். அந்த 25 பேர சுட்டுக் கொன்னது தவறு தான். அதனால நீங்க அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அப்படின்னு எந்த நாடும் சொல்லல. இதுக்கு வேற குழுவெல்லாம் வேற அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு நம்ம கனிமொழி அம்மா கூட இப்ப அந்த குழுவுக்கு தலைமை ஏற்று நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா, எந்தவித நாடு எல்லா நாடும் வரவேற்று கைகுலுக்கி அவர்களை உபசரித்து அனுப்பிச்சிடுச்சு அவ்வளவுதான். மத்தபடி பெரிய அளவுல ரியாக்ஷன்லாம் எடுக்கல. யாரும் எடுக்கணும்னு சொல்லல, பாகிஸ்தான் மேல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில, ஏன்னா நம்ம ஏன் அந்த மாரி எந்த நாடும் நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நம்ம வெறுப்பு அரசியல் பண்றோம். நம்ம இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம். கிறிஸ்தவர்களை வெறுக்கிறோம். அவன் பாவாடைங்கிறான் அவங்க. இவங்க குல்லா போட்டவங்கிறான். துலுக்குன்னு சொல்றோம். நம்ம சொல்றோம். நம்மளுடைய இந்துக்கள் சொல்றாங்க. இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வந்தேரிகள் சொல்றாங்க. நம்ம சொல்லல. உண்மையான இந்துக்கள் நம்ம நம்ம இந்துக்களே இல்ல அது ஒரு பக்கட்டு. இந்துக்கள்னு அவங்கள தான் சொல்லிக்கிறாய்ங்க. ஆனா அவைங்க தான் சொல்றாய்ங்க, இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும், பிற மதத்துக்காரர்களையும் இங்க இருக்கக்கூடாதுங்கிறான். மண்ணுல எடுக்காதவங்க புல்டோசர் வச்சு இடிச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. எவ்வளவு பார்த்துருக்குறோம் நம்ம. ம். மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கிறதுக்காக ஒரு இஸ்லாமிய ஒரு பையன்கள அடிச்சு கொன்னத நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ இங்க இருக்கிறது வெறுப்பு அரசியல். ஒரு ப ஒரு அ ஒரு 7 வயசு குழந்தை ஆசிஃபான்னு ஒரு 7 வயசு குழந்தைய காஷ்மீர்ல வச்சு சிதைச்சு, கோயிலுக்குள்ள வச்சு சிதைச்சு 5, 6 பேரு 2, 3 நாளைக்கு வச்சிருந்து அந்த பொண்ண சித்திரவதை பண்ணி 7 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ம். ஹோத்ரா ரயில் இழப்பு சம்பவத்துல என்னங்க நடந்துச்சு? அ அந்த அம்மாவோட வயித்த கிழிச்சு, அந்த அம்மாவ கொலை பண்ணி, அந்த அம்மாவ கற்பழிச்சு, கர்ப்பிணி பொண்ண அ அது கொலை பண்ணி, அ அந்த குடும்பத்தையே கொலை பண்ணி, ஒரு சின்ன குழந்தைய, கை குழந்தைய கால பிடிச்சு தரையில அடிச்சு, எவ்வளவு சித்திரவதை, எவ்வளவு வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்புக்கெல்லாம் சீக்கிரம் இஸ்லாமிய நாடுகள் முடிவு கட்டிருவாய்ங்க போல இருக்குது. இந்தியா இப்போ மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கிறதாக தோணுது. இன்னும் விரிவா அந்த காணொளிய பேசணும்னு தோணுது. இந்தியா ஒரு பக்கத்து மேற்கத்திய நாடுகள் ஃபுல்லா நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இந்தியர்களை விரட்டுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லாம் நாடுகள்லாம் ஒண்ணு கூடி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த போகுது. இந்தியா தனிமைப்படுத்தப்படுகிறது. ஆனா, இங்க இருக்கிறவங்கள கேளுங்க, இந்த சங்கி பயலுகள கூடுங்க, இந்த குரங்கு கூட்டத்த கேட்டு பாருங்க. இந்தியா அப்படியே கொடி கட்டி பறக்குது. அப்படியே உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார நாடாயிடுச்சு. ஏய் பரதேசிகளா! இது ஜிடிபி கீழ போயிருச்சு. பங்கு சந்தை உழுந்துருச்சு. தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. எந்த நாடும் நம்மள கண்டுக்கல. வேலை வெட்டிலாம் இருக்கலாம். H1B அந்த ஏதோ விசாவா, அந்த விசாவுக்கு பல மடங்கு லட்சக்கணக்கான பணத்த ஏத்தி விட்டுனான். இதுல இன்னும் ஏகப்பட்ட விஷயம். இன்னும் ஐடி ஃபீல்டு இருக்கு. அதுல கை வச்சானா அது மொத்தமே அமெரிக்காவுக்கு மட்டும் அமெரிக்கால தான் ஐடி ஃபீல்டே இருக்குங்கிறாங்க. பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, ஆனா இவங்க என்ன சொல்லுவாய்ங்க, இன்னும் அப்படியே மீசையில மண்ணு ஓட்டலாம் அப்படிங்கிற மாரியே பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. எல்லாத்துலயும் தோல்வி. வெளியுறவு கொள்கை சுத்தமா தோல்வி. ம். எந்த நாடும் கண்டுக்கல. அமெரிக்காவே பார்த்தோம்ல, எல்லாத்தையும் விலங்கு போட்டு அனுப்பிச்சு விட்டத பார்த்தோம்ல. அ நாய்களை விலங்கிட்டு கூட்டிட்டு வந்த மாரிலாம் நம்ம இந்தியர்களை கூட்டு வந்து விட்டாய்ங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த இந்த வெறுப்பு அரசியல் தான் நம்மளை ஒ எல்லா நாடுகளும் நம்மள வெறுக்கிறதற்கு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி தோணுது. இன்னும் தெளிவா இன்னும் பெரிய காணொளியா இன்னும் ஒரு 20 நிமிஷ காணொளியா இன்னொரு காணொளி முழுசாவே போடணும். அதனால உலக நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி நம்மளை எதிர்க்க தொடங்கிருச்சு. இந்த இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இது வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நமக்கு அந்நிய செலாவணியை அதிகமா ஈட்டி தரக்கூடியது வெளிநாடு வாழ் இந்தியர்கள். அவங்க தான் அங்க போய் வாழ்ந்துக்கிட்டு சம்பாரிச்சு நமக்கு பணம் அனுப்புறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த வெறுப்பு அரசியல் பண்ணிட்டுருக்கோம். கிறிஸ்தவர்களை வெறுக்கிறோம், இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம், அவர்களை அடிக்கிறோம், உதைக்கிறோம். அவர்கள் வாழக்கூடாதுன்னு பகிரங்கமா பேசுறோம். கிறிஸ்தவர்களும், முஸ்லீம்களும் நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு ஒரு சில பரதேசி, பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசியெல்லாம் பேசுது.
இதெல்லாம் வந்து உலக நாடுகளினுடைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்தியா ஒரு சந்தை நாடு அப்படிங்கிறதுனால 150 கோடி பேர் அதிகமான மக்கள் தொகையை இந்திய உலகத்தின் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. அது சந்தை இருக்குது. ஒரு பல்பொடி விற்றா கூட போதும் பெரிய அளவில் விற்கும். பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம். ஒரு பேஸ்ட்டு விற்றா கூட போதும் பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம். ஒரு ப்ரஷ்ஷு விற்றா கூட போதும் பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள் உலக கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனைத்தும் இந்தியாவை சந்தையாக பார்க்கிறதே தவிர ஒரு தரமான நாடாக ஒரு தரமான தலைவனாக பார்க்கல. அதுக்கு என்ன காரணம் நல்லா இருக்குது. ஓட்சி அந்த காரணங்கள்லாம் இருக்குது. அது இன்னொரு காரணம் ரொம்ப தெளிவாக பேசுவோம். வெறுப்புணர்வை குறைச்சி கொண்டால் இந்தியா மேலே ஒரு 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 நம்பிக்கை வரும். ஆனால் அது இல்லாமல் இங்கே அரசியல் பண்ண முடியாதுல்ல. அந்த வெறுப்புணர்வு தானே இவர்களுடைய அரசியல். யாரை நான் இந்தியாவை வந்து வாகா ஓஹோன்னு ஆக்க போகிறோன்னா அரசியலுக்கு வராங்க பிஜேபிக்காரங்க இல்லை. முஸ்லீம் எதிர்த்து சண்டை போடு, கிறிஸ்துவனது சண்டை போடு, ஜெய் பாரத் மாதா கி ஜெய், இந்துக்கே ஜெய் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்துக்களே அவர்கள் ஒன்று கூடுவோம். இந்துக்களுக்கு ஆபத்து இப்படி சொல்லி தானே ஓட்டு வாங்குறான். அப்போ வெறுப்புணர்வு அரசியலை இவனால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அந்த வெறுப்புணர்வை தூண்டினால்தான் அதன் மூலம் அரசியல் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், பதவியில் இருக்க முடியும். வெறுப்புணர்வே இல்லாமல் அரசியல் பண்ணணும் அப்படின்னா இவனால் பதவியில் இருக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த வெறுப்புணர்வு அரசியல் தான் இவனுக்கு வந்து தூண்டில் இருக்கக்கூடிய புழு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெறுப்புணர்வு அரசியல் எப்படி கட்டுப்படுத்துவான்? உலக நாடுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இந்தியா எங்கே போய் மாட்டி சிக்கிக்கிட்டு சின்னாபின்னப்பட்டு நிற்க போகுதுன்னு தெரியல. பயமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா நமக்கும் சேர்த்து தானேங்க பாதிப்பு. இந்தியாவுக்கு ஒன்றுனா நமக்கு தான் அது பாதிப்பு. நமக்கும் அதில் பங்கு இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.